வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரோஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஐயங்கார் புளியோதரை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது. நீங்கள் குழந்தைங்களுக்கு இதை லஞ்ச் பாக்ஸாக கொடுக்கலாம். சமையல் புதுசாக கற்றுட்ருக்கவங்களுக்கு இது ஒரு சிம்பிளான ரெசிபி தான். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் எள்ளு, நான் கருப்பெல் எடுத்திருக்கேன். அடுத்து அரை ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 காய்ந்த மிளகாய். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் நம்ம கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். எள்ளெல்லாம் ஃபஸ்ட்டு வறுக்காதீங்க. எள்ளு வறுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே கருகிரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பை நல்லா வறுத்துப்போம். இப்போ எள்ளு, வெந்தயம், கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய் எல்லாத்தையுமே ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே சேர்த்து வறுத்துடலாம். பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு பிளேட்டில் இதை எடுத்து வச்சுருங்க. நான் 200 கிராம் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு கடாயில் 6 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் இது கூட கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் இது கூட நிலக்கடலை ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் வறுத்துட்டு தான் நிலக்கடலை ஆட் பண்ணுறேன். நீங்கள் வறுக்காமல் ஆட் பண்ண வேணால் வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கூட. அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துருந்தோம்ல, அதை கரைச்சிட்டு இப்போ நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இது கொதிச்சிட்ருக்கையில் நம்ம மிக்சியில் இதை போய் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம வறுத்து வச்சுருந்ததை பாருங்கள். இப்போது மேலே எண்ணெய் நல்லா நிற்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கிரைண்ட் பண்ண பொடியை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதிகமாக புளிக்காய்ச்சல் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இந்த பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டியில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பொடியை ஆட் பண்ண பிறகு. பாருங்கள், இப்போ மேலே எண்ணெய் எல்லாமே நல்லா நிற்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு புளிக்காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்ச பிறகு ஒரு கிளாஸ் பாட்டில் இதை எடுத்து வச்சுட்டு நல்லா மூடிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். வேணுங்கிறப்போ சாதத்தில் எடுத்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் சாதம் எடுத்திருக்கேன். இப்போ நான் இது கூட நம்ம செஞ்ச புளிக்காய்ச்சலை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது கூட சேர்த்து. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாத்து கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சமையலுக்கு புதுசாக இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிடலாம். எனக்கு பர்சனலாக உருளைக்கிழங்கு ஃப்ரையும் புளியோதரை சாதமும் ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸாக கூட பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம். ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் இதை டக்குன்னு செஞ்சு லஞ்ச் பாக்ஸாக கொடுத்துடலாம். இல்லை நீங்கள் வெளியூர் போகிறீங்க, இல்லை பிக்னிக் மாதிரி போகிறீங்க அப்படின்னா ஈஸியாக அதை செஞ்சு நம்ம கொண்டு போயிடலாம். ஸோ கண்டிப்பாக வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறந்துடாமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.